நமக்கு பிடிச்ச ஒரு நபரை நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கலாம் அப்படின்றது பற்றின வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் ஈர்க்கிறதுக்கு உண்டான மனநிலை நமக்கு என்னவாக இருக்கணும், அந்த மாதிரியான மனநிலை நமக்கு எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ ஒரு வேளை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பார்ட் 2 வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்து சரியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த பார்ட் 1 வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு பர்சனை நம்ம லைஃப்பில் இருக்கிறது அப்படின்றது மற்ற மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மாதிரி, அதாவது ஒரு பொருளை இருக்கிற மாதிரி நம்ம ஈஸியாக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன், இது வந்து அதிகப்படியான உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். இது 2 பர்சனோட லைஃப் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு விஷயத்தை ஈர்க்கிறதுக்கு ஆழமான ப்ராக்டிசஸ் வேணும். ரொம்ப டீப்பாக அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு 3 லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தொடர்ந்து நன்றி எழுதுகிற ஒரு ஆளாக இருந்தால் இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். காரணம் என்னென்னா, நமக்கு எந்த ஒரு ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட பயிற்சிகளுக்குள்ளே போகும்போதும் நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட் இருக்கணும். ஏன்னா நன்றி எழுதுகிற விஷயம் மட்டும்தான் நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொண்டு போகும். எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணோம் அப்படின்னாலும் நன்றின்றது ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. அது எப்படி எழுதணுன்ற ஒரு வெப் சீரிஸ் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியரானது, அடிக்கடி பேசியிருக்கோம். ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் அதுக்கான தேவை என்னன்றதை முதல் சொல்லிடுறேன். இப்போது நம்ம ஒரு உறவு முறை அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸில் எப்படி பார்த்துருக்கோம். நமக்கு பாஸ்ட்டில் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், அது நெகட்டிவாக இருந்திருக்கலாம், பாசிட்டிவாக இருந்திருக்கலாம். அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்கான ஒப்பீனியன் நம்மக்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் வேறுபடும். நான் வந்து ரிலேஷன்ஷிப்னா எப்பவுமே நல்லா இருக்கும், ஒரு நல்ல விஷயங்கள் தான் அது நடக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னா அதே மாதிரி நீங்களும் நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அந்த விஷயத்துக்கான ஒரு நேர்மறை எண்ணம் உங்ககிட்ட இருக்கா, ஒரு நம்பிக்கையோட ஒருத்தர்கிட்ட பழக முடியுது, அவங்களால ட்ரஸ்ட்ன்றது அதிகமாக இருக்கா, இது எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம ஆள் மனதில் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், அஃபர்மேஷன்ஸ் தான். நமக்கு தெரியாத எண்ணங்களை நம்ம கிளியர் பண்ணிக்கணும், நமக்கு தெரியாத ஒரு எதிர்மறையான விஷயங்களை நம்ம கான்ஷியஸ்லேருந்து எடுத்துடணும் அப்படின்னா அஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃபர்மேஷன்றது எப்பவும் பேசுகிற விஷயம் தானே, இதில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டால், ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக நான் சொல்ல போகிற இந்த அஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமாக நீங்கள் கேட்கணும். செல்ஃப் லவ், அதாவது தன்னைத்தானே விரும்பாத ஒரு நபரால் இன்னொரு புது ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அஃபர்மேஷன் அப்படின்னா நீங்கள் செல்ஃப் லவ் கண்டிப்பாக கேட்கணும். அது போக ரிலேஷன்ஷிப் பற்றி இல்லை வந்து லவ் பற்றின அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே நீங்கள் கேட்டால் கூட செல்ஃப் லவ் அஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிராட்டிடியூட்க்கு அப்புறமா இந்த செல்ஃப் லவ் அஃபர்மேஷன் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. கூடிய வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷனும் கேளுங்க. அஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியாத எதிர்மறை எண்ணங்கள், அதாவது உங்கள் கான்ஷியஸ்குள்ளே நீங்கள் த்ரூ அவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் 25லேருந்து ஒரு 35 வயசுக்குள்ள நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் படம் பார்த்தோ இல்லை யாராவது சொல்லியோ இல்லை மற்றவங்க ரிலேஷன்ஷிப் பார்த்தோ நீங்கள் கற்றுருப்பீங்க. அந்த மாதிரி தவறான எண்ணங்களை முதல்ல அழிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பர்சன் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹார்ட்டில் ரிலேஷன்ஷிப் பற்றின விஷயங்கள் ரொம்ப பியூராக இருக்கணும். அப்படின்றனால அஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களை அந்த ஒரு 30% ஆஃப் ப்ராக்ரஸ், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்க்கு உண்டான ஒரு 30% ப்ராக்ரஸை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் வரணும் அப்படின்னா அதை பற்றி நம்ம இமேஜின் பண்ணுறது, விசுவலைஸ் பண்ணுறது வந்து சாதாரணமாக எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான். அந்த பர்சன் கூட என் லைஃப் எப்படி இருக்கும், அந்த பர்சன் கூட என்னோட வாழ்க்கை இருந்தால் எப்படியெல்லாம் வந்து மாற்றங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு கிளியரான இமேஜினேஷன் வச்சுருப்போம். அதை நம்ம விசுவலைசேஷன் சொல்லுவோம். ஒருவேளை நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக விசுவலைஸ் பண்ணுறீங்கன்னா நான் குறைச்சிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, எடுத்த உடனே விசுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் இமேஜின் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பவுமே விசுவலைசேஷனை வந்து கடைசியாக வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட விசுவலைசேஷன் மாதிரி, பட் இதுக்கு பேர் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் என்ன விசுவலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எதை உங்கள் கான்ஷியஸில் வந்து இமேஜின் பண்ண நினைக்கிறீங்களோ அதை அப்படியே ரைட்டிங்கில் கொண்டு வரணும். அதாவது இப்போது அந்த பர்சன் கூட நீங்கள் இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க, அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நினைக்கிறீங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக போகிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எண்ணங்களாக இல்லாமல் எழுத்தாக மாற்றிக்கிறோம். நம்ம எழுத ஆரம்பிச்சிடறோம். அப்போது ஒரு விசுவலைசேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதும்போது அது 3, 4, 5 பேஜ் கூட போகும். கண்டிப்பாக எழுதும்போது நீங்கள் நெகட்டிவாக யோசிக்க மாட்டீங்க. அதனால தான் ஸ்கிரிப்டிங் டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக. இது எனக்கே தெரியாமல் என்னோட பாஸ்ட்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இது பேர் ஸ்கிரிப்டிங்னு தெரியாது, அவ்வளோதான். இந்த பர்டிகுலர் டெக்னிக்கை நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு சொல்லி என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். என் ஜாப் அது மூலமாக தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ ஸ்கிரிப்டிங் டெக்னிக்ன்றது ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதிகப்படியான நெகட்டிவ்ஸ் வராமல் ஒரு விஷயத்தை விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் டெய்லியுமே பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன்.
காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் விசுவலைஸ் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் அந்த பர்சன் உங்ககிட்ட வரதுக்கு உண்டான வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணுமோ, எழுதுறது அதை விட டபுள் மடங்கு இருக்கும். அதனால் டெய்லி இதை ஃபாலோ பண்ணுங்கள். எழுதும்போது நமக்கு வந்து டீட்டெயிலிங் எழுதலாம். அந்த பர்சன் கூட உங்கள் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதாவது எது அல்டிமேட் கோலோ அங்கிருந்து தான் நீங்கள் வந்து அந்த ரைட்டிங் எழுத ஆரம்பிக்கணும். நான் இப்போ இங்கே இருக்கேன், இங்கே போகிறேன், அவங்களை மீட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் எழுதாதீங்க. எப்போவுமே அந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி மாறுது, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, அந்த விஷயங்களை வந்து நீங்கள் ரைட்டிங்கில் கொண்டு வரலாம். ஒரு சில நேரங்களில் 2 பேஜ்லேருந்து 10 பேஜ் கூட போகும். அதை உங்களால் சந்தோஷமாக எழுத முடிஞ்சதுன்னா தொடர்ந்து நிறைய எழுதுங்க. இல்லாட்டி நீங்கள் அதை வந்து சுருக்கி கூட எழுதலாம். எந்த ஒரு விஷயத்தை எழுதணும் அப்படின்னாலுமே அது வந்து நிகழ்காலத்தில் இருக்கணும், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் எழுதும்போது உங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக எழுதினா கூட, அதாவது எனக்கு நடக்க போகிற விஷயங்கள் எழுதினா கூட அது இன்றைக்கி நடக்கிற மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதி பழகிக்கோங்க. அடுத்த சொல்ல போகிறதும் ஒரு ரைட்டிங் டெக்னிக் தான். இதுக்கு பேர் ப்ரொஃபைலிங்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த பர்சனை உங்கள் லைஃப்பில் ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே கிராட்டிடியூட் மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸில் எழுதணும். அதாவது அவங்கள பற்றின நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நன்றி எழுதுகிற மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸில் எழுதிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பக்கத்தில் நன்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டால், எனக்கு இந்த பர்சனை வந்து இந்த கேரக்டர்னால ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்ககிட்ட இந்த விஷயம் ரொம்ப அவங்க சரியாக பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி அந்த பர்சன் சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள், இல்லை நீங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க கூட இருக்கும்போது நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், அதுக்கு நன்றி. அதாவது கம்ப்ளீட்டாக அந்த பர்சனை பற்றின நல்ல விஷயங்களை ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி நன்றின்னு ஆட் பண்ணுங்கள். இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் கிடையாது. இது ஒரு பர்சனை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எழுதியிருக்க நோட் எடுத்து படித்தா புரியணும், அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக எழுதுங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதினாலும் தப்பு இல்லை, பட் அந்த பர்சனை பற்றின நல்ல விஷயங்கள் மட்டும். ஒரு நல்லா புரிஞ்சுக்கிட்ட பர்சனை பற்றி உங்களால் ஒரு 200லேருந்து 300 ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் கூட எழுத முடியும். அப்படி இருக்கிறப்போ இந்த ப்ராக்டிசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் 20 நாளில் எழுதி முடிச்சிருவீங்க ஃபுல்லாக. ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த எழுதின விஷயங்கள் டெய்லி எடுத்து படித்து பார்க்கலாம். ஒரு 2 பேஜ் 3 பேஜ் டெய்லி ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. பட் எழுதுறது வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எழுதின விஷயங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து ப்ரொஃபைலிங்னு சொல்லுவோம். முக்கியமாக ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ஹீல் பண்ணணும், ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணணும், இல்லை ஒரு பர்சன் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பர்சன் பற்றின கம்ப்ளீட் ஒரு நல்ல இமேஜ் வந்து உங்கள் கான்ஷியஸில் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த பர்சன் பற்றின நல்ல விஷயங்களை திரும்ப நீங்கள் படிக்கும் போதும் இல்லை எழுதும் போதும் உங்களுக்குள்ள 100% ஹோப் அப்படின்றது கிளியராக க்ரியேட் ஆகும். அவங்களுடைய தேவை, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் உங்கள் லைஃப்பில் அதிகமாகும். அப்போது இந்த யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட ஈர்க்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளையும் காட்ட ஆரம்பிக்குது. ஸோ இந்த 3 டெக்னிக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் எஃபர்ட்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எழுதுகிற டெக்னிக்ஸ் தான் வந்து எப்பவுமே ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் மெனக்கெட்டு எழுதுனா மட்டும்தான் உங்களால் அந்த பர்சனை வந்து ஈஸியாக லைஃப்பில் கொண்டு வர முடியும். ஸோ நான் ஃபஸ்ட் சொன்ன அந்த அஃபர்மேஷன் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா சொன்ன ஸ்கிரிப்டிங் டெக்னிக், அப்புறம் கடைசியாக சொன்ன ப்ரொஃபைலிங், இது எல்லாத்துக்குமே நன்றின்ற விஷயம் வந்து பேசிக்காக இருக்கிறனால அதை ஃபாலோ பண்ணிட்டு இந்த 3 விஷயங்களையும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பர்சனை உங்கள் லைஃப்பில் கொண்டு வர முடியும். இது தவிர உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பர்சன் கிட்ட பிரேக்கப் ஆகிடுச்சு, அதை நான் ஹீல் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணணும், இல்லை எனக்கு யாருனே தெரியாத அந்த நபரை நான் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணணும், அதாவது அலையன்ஸ் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து பர்சனலைஸ்டாக ஒரு கோச்சிங் வேணும், இல்லை எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், என்னோட கான்ஷியஸ் இது எப்படி வேலை செய்யுது, நான் எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஹீல் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து 6 months லைஃப் கோச்சிங் பண்ணுறேன். ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம், உங்களுடைய கான்ஷியஸ் லெவலில் அந்த பர்சன் பற்றி இருக்கிற தாட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக நீங்கள் குயிக்காக ஹீல் பண்ண முடியும். இதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பர்சனலாக கைட் பண்ணுறேன். நான் இது ஒரு பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் அப்படின்றனால லைஃப் கோச்சிங்கில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கான தேவை உங்களுக்கு இருந்ததுன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி.